நம்மை உண்டாக்கின தேவன் எதையும் செய்ய வல்லவர், இல்லாததை இருக்கிறது போல மாற்ற வல்லவர். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும். இதோ உங்களுக்கான ஆசீர்வாதம். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆகாதென்று தள்ளின கல். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்க பார்க்கிறோம். யூத மக்களுக்காக, யூத குலத்துல பிறந்த அவர் மக்களுடைய மீட்புக்காக ரத்தம் சிந்தினார். ஆனால் சொந்த ஜனமே அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அவரை மித்துதான் இந்த உலகத்துல எல்லா இனமொழி பேசும் மக்களுக்கு ரட்சிப்பை பிதாவான உருவாக்கினார். இதை கேட்கிற அன்பர்களே, எதை குறித்து இதை சொல்லுகிறது என்றால், இன்றைக்கு மனுஷனுடைய பார்வைக்கு நீங்கள் ஆகாதது போல இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்கள், திட்டங்கள், செயல்கள் இவைகளை அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணலாம். அன்று நோவா கூட அப்படிதான் பிரசங்கித்தார் அழிவை குறித்து. ஆனால் யாரும் செவி கொடுக்கல. நடந்தது என்ன? நோவா ஒரு குடும்பம் மாத்திரமே காக்கப்பட்டார்கள். ஆகவே எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இதுவரைக்கும் இல்லாத ஒரு நன்மை உங்க குடும்பத்தை தேடி வரப்போகுது. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற உங்களை அவரே உயர்த்த போறார். நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலை அறிந்த தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறார். சாத்தான் வெட்கப்பட்டு போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா இருளும் விலகி விட்டது. ஆகவே நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தள்ளப்பட்ட நீங்க உயர்த்தப்பட போறீங்க. ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி என்னோட ஜெபிக்கிற யாவரையும் உயர்த்தும். சமாதான கர்த்தர் கூட இருப்பீராக. சஞ்சலங்கள் முறியட்டும், இருள் விலகட்டும், தலையை உயர்த்துவீராக. இயேசு மூலமா வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பு நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியே. God bless you.